இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. புதுச்சேரியில் உலக புகழ்பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவில் உள்ளது. இங்கே புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களை சார்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து தங்களது மனக்கவலைகளை விநாயகரிடம் கூறி பரிகாரம் செய்து மன நிம்மதியை தேடி வருகின்றனர். இந்த கோவிலில் தீபாவளி பண்டிகையின் போது மணக்குள விநாயகரை தரிசிக்க வந்த பக்தர்களுக்கு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுபற்றி கோவிலின் தனி அதிகாரியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விசாரணை முழுவதுமாக முடிவு அடையாத நிலையில் கோவில் உள்ளே உள்ள குப்பை தொட்டியில் மதுபான பாட்டில் கிடந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து கோவிலில் கூடியிருந்த செய்தியாளர்கள் அதனை வீடியோவாக எடுக்கும் போது அதை கவனித்த மணக்குள விநாயகர் கோவிலின் பெண் ஊழியர்கள் விறுவிறு என்று குப்பை தொட்டியை அகற்றி வெளியேற்றினர். இந்த நிலையில் வெளிநாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் மதுபான பாட்டிலை மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள குப்பை தொட்டியில் போடும் சிசிடிவி காட்சியும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தீபாவளி பண்டிகையின் போது மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிக்கன் பிரியாணி கொடுத்த சம்பவத்தின் முழு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கோவில் உள்ளே மதுபான பாட்டில் கிடந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கோவிலின் உள்ளே பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடக்கின்றது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்போது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து அவர்களின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. புதுச்சேரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சக்திவேல்.